Taste the Daily. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே புதிய சாலைகள் அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் விபத்தில் சிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு வெய்யலூர் கிராம முகப்பிலிருந்து உள்ளே செல்வதற்கு புதிதாக சாலைகள் அமைக்கும் பணிகள் துவங்கியது. இதற்காக கருங்கல் மற்றும் செம்மண் கொட்டி பணிகள் நடந்து வந்த நிலையில் தற்போது இந்த பணிகள் கிடப்பில் போடப்பட்டதால் பலரும் கீழே விழுந்து விபத்துகளை சந்தித்து வருகின்றனர். இதனால் பேராபத்து ஏற்படும் முன் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு சாலையை சீரமைக்க வேண்டுமென வெய்யலூர் கிராமத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். காணும் பொங்கலை கொண்டாட சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் குடும்பத்துடன் வருகை தந்த சுற்றுலா பயணிகள் அண்ணா பூங்கா, மான் பூங்கா, லேடிசிட், ஜென்சிட் காட்சிமுனை பகுதிகள் உள்ளிட்டவற்றை கண்டுகளித்தனர். இதமான சூழலுடன் படகு இல்லத்தில் படகு சவாரி செய்தும், சேர்வராயன் மலை, மஞ்சக்குட்டை காட்சிமுனை உள்ளிட்ட இடங்களை சுற்றி பார்த்தும் தங்கள் பொழுதை கழித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே பொங்கல் திருநாளை முன்னிட்டு ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. தரங்கம்பாடி அடுத்த திருக்கடையூரில் 45ஆம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. திருக்கடையூரிலிருந்து தரங்கம்பாடி வரை 10 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் காளைகள் கலந்து கொண்டன. சாலையின் இருமருங்கிலுமிருந்து ஏராளமான பார்வையாளர்கள் இந்த போட்டியை கண்டு ரசித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 பேர் தூக்கி வீசப்பட்ட பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மூலசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த ரத்னவேல் என்பவர் இருசக்கர வாகனத்தில் தக்கா கிராமம் அருகே சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்தில் அதில் பயணித்த 2 உட்பட 3 பேரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். இதையடுத்து 3 உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்துள்ளனர். பொங்கல் பண்டிகையின் 3ஆம் நாளான காணும் பொங்கலை கொண்டாட உள்ளூர் சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஒரே இடத்தில் குவிந்தனர். அப்போது படகு சவாரிக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கும் முறையாக வரிசை சீரமைக்காமல் இருப்பதற்கும் சுற்றுலா பயணிகள் பலர் வேதனை தெரிவித்தனர். வந்து 300 போட்டிருக்காங்க, இன்னொரு இடத்துல 75 போட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து எந்த கியூல இல்லாமலே வந்து இப்ப என்னோட வந்தவங்களே ஒரு 4-5 பேர் என்ன ஃபேஸ் பண்ணாங்கன்னா 300 ரூபாய் கியூல வந்து அது 75 ரூபாய் நினைச்சிட்டு இங்க வந்துட்டாங்க. இங்க வந்து டிக்கெட் வாங்குறப்ப அவங்க 300 ரூபான்றப்ப அவங்களால சமாளிக்க முடியல. இன்னொன்னு என்னன்னா கவுண்டர்ல வந்து ரெடி கேஸ் கேட்கறாங்க. அந்த ரெடி கேஸ் வந்தாதான் டிக்கெட் தருவோன்றது அவங்க முன்னாடியே சொல்லியிருக்கணுங்க. இப்போ உள்ள நாகரிக QR கோட்ல எல்லாமே நாங்க பண்றோம். இங்க கேஸ் இல்லாம வந்தோம்னா மறுபடியும் போய் ATM போய் கேஸ் கொண்டு வர சொல்றாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து சரி பண்ணணுங்க.